நாங்க பஸ்லயே போய்க்கிறோம். அட சொன்னா கேளுங்கம்மா, வாங்க வந்து உட்காருங்க போலாம். இல்லம்மா, ஆட்டோல வரலாம் என்கிட்ட காசு இல்லம்மா. நாங்க பஸ்லயே போய்க்கிறோம்மா. அம்மா, அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் ஆட்டோ பிரசவத்துக்கு இலவசம் தான். வாங்க வந்து உட்காருங்க. வாம்மா. வாங்க. பாத்து வாங்க. பாத்து ஏறுமா. பாத்து மெதுவா உள்ள போ. பாத்து பாத்து பத்திரமா இருங்க. போலாமாமா? பாத்து பத்திரமா. போலாமா. எப்பா சொல்லுங்க. காய்கறி எல்லாம் நல்லா பார்த்து பார்த்து ஒரு சொத்த கூட இல்லாம எல்லாத்தையும் நல்லா பொறுக்கி எடுத்துக்கிறீங்க தம்பி. எனக்கு கூட இந்த மேர்ல எடுக்க வராது, ஏமாந்துதான் வாங்கின்னு வருவேன். தம்பி, சொல்லுங்கம்மா. இப்ப எதுக்கு உட்கார்ந்து தேங்காய் எல்லாம் துருவிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எப்ப நீங்க துருவி முடிக்கிறது? அப்படியே நம்ம தோண்டி மிக்சியில போட்டா அப்படியே அரைச்சி கொடுத்துருவோம்ல. இல்லம்மா, தேங்காய் மேல இருக்க அந்த கருப்பு ஓட்டோட போட்டு அரைச்சோம்னா அந்த டேஸ்ட் வராது. தேங்காய் எப்பவும் கையில துருவி போட்டு அரைச்சாதான் டேஸ்டே வரும். செய்யறத சரியா செய்யணும்ல. அது சரி. தம்பி பேர் போன சமையல்காரனா சும்மாவா? சௌந்தர்யா, பூர்ணி ரெண்டு பேரும் பார்த்து கத்துக்கங்க. பூர்ணி இங்க வாங்க. சௌந்தர்யா இங்க வாங்க. என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல மாப்ள, தேங்காய் திருவுறத கூட பார்த்து பார்த்து பக்குவமா செய்யறவன் ரசிச்சு ரசிச்சு ஒரு லெட்டர் எழுதி அத பத்திரமா இன்னும் பாக்கெட்லயே வச்சிட்டு இருக்கியே, அத சொன்ன. அண்ணே, எங்க எல்லாரையும் போட்டு இந்த அதட்ட அதட்டுற, அன்னிக்கிட்ட மட்டும் லெட்டரை கொடுத்து லவ் சொல்றதுக்கு தைரியம் இல்லையா உனக்கு? மாமா, பூர்ணி அண்ணே, அண்ணே, அந்த கருவேப்பிலை எடு. கருவேப்பிலையா? இரு எடுங்க சீக்கிரம். குடுண்ணே, குடு. அந்த மல்லியை கொடுக்காத கொடுக்காத. நான் தர மாட்டேன். கொடுக்காத. அண்ணே, நான் தர மாட்டேன். கொடுத்துரு. அண்ணே, கொடுத்துருன்னு சொன்னாங்க.